M அகாடமியுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரி. இப்போ 9th ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சாப்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் தான் இருக்கும் 9th ஸ்டாண்டர்டில். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பேசிக் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நம்பர் சிஸ்டத்தை பற்றி முதல்ல நல்லா கிளியரான ஐடியாவை தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ முதல்ல இந்த நம்பர் சிஸ்டம் அப்படிங்கும்போது என்னென்ன டைப் ஆஃப் நம்பர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் போவோம். ஏன்னா மேக்ஸ் அப்படின்னாலே நம்ம நம்பர்ஸை பற்றியும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி படிக்கிறது தானே. அதனால் முதல்ல நம்பர் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் வந்து ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரியல் நம்பர்ஸ்க்கு மேலே ஒரு நம்பர் இருக்குது. ஆக்சுவலாக அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பற்றி இப்போதைக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வரும்போது பார்ப்போம். இப்போ ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம படிப்போம். எல்லா நம்பர்ஸும் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா எஸ், எல்லா நம்பர்ஸுமே ரியல் நம்பர்ஸ் தான். எல்லா நம்பர்ஸுமே எதுலேருந்து டிரைவ் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து டிரைவ் பண்ணப்பட்டிருக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து ரியல் நம்பர்ஸ் வந்திருக்கும். ரியல் நம்பர்ஸ், இமேஜினரி நம்பர்ஸ் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. இமேஜினரி நம்பர்ஸை பற்றி நம்ம ஹையர் ஸ்டாண்டர்டில் தான் படிப்போம். ஸோ நம்ம ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துப்போம். ஸோ நம்மளை இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் செட் எது அப்படின்னா ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்லேருந்து தான் நமக்கு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ரியல் நம்பர்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா அதனுடைய அல்ஃபபெட் ஆர். ரேஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க Q. இன்னொரு நம்பர் irrational. ரேஷனல் இருந்து ரெண்டு பிரிச்சிருப்பாங்க. ஃப்ராக்ஷன்ஸ், இன்டீஜர்ஸ், இசட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ராக்ஷன்ஸில் 3 டைப் இருக்கு. ப்ராப்பர், இம்ப்ராப்பர், மிக்ஸ்டு அப்படி கொடுத்துருப்பாங்க. இன்டீஜர்ஸ்னுடைய 2 டைப். பாசிட்டிவ் இன்டீஜர் இசட் பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் இன்டீஜர் இசட் மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் இன்டீஜர்னுடைய 2 டைப். 0 நேச்சுரல் நம்பர்ஸ் n அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 0வும் நேச்சுரல் நம்பர்ஸும் சேர்ந்ததுக்கு பேரு ஹோல் நம்பர்ஸ் Wன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்பர்ஸ் எப்படிலாம் கிளாசிஃபை ஆகுது அப்படின்னு உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன். என்னென்ன டைப்பில் கிளாசிஃபை ஆகுதுன்னு எழுதியிருக்கேன். ஒவ்வொரு நம்பரும் எப்படி இருக்கும், நம்ம எதை ரியல் நம்பர்னு சொல்லுவோம், எதை ரேஷனல்னு சொல்லுவோம், எதை இர்ரேஷனல்னு சொல்லுவோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு இப்போ நான் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். எல்லா நம்பர்ஸுமே ரியல் நம்பர்ஸா அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா நம்பர்ஸுமே ரியல் நம்பர்ஸ். உதாரணமாக நம்மளுடைய நம்பர் லைன் சிஸ்டத்தில் -∞ +∞ வரைக்கும் இருக்க எல்லா நம்பர்ஸுமே ரியல் நம்பர்ஸ் தான். ஸோ அதில் என்னென்ன இருக்கும், ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும், டெசிமல்ஸ் இருக்கும். எல்லா நம்பர்ஸுமே ரியல் நம்பர்ஸ், ரைட். இப்போ ரியல் நம்பர்ஸ்லேருந்து எதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். எதெல்லாம் இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு எழுதிப்போம், ரைட். எதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எதெல்லாம் இர்ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்ப்போம். ரேஷனல் நம்பர்ஸ் யூஸ்வலாக சொல்லுவாங்க அவங்க என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா P/Q ஃபார்மில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேஷனல் நம்பர்ஸ் என்ன ஃபார்மில் இருக்கும், P/Q ஃபார்மில் இருக்கும். இந்த டினாமினேட்டர் Q வந்து 0வா இருக்கக்கூடாது. ஏன்னா டினாமினேட்டர் 0 வந்தால் அது வந்து அன்டிஃபைன்ட் ஆகிடும். அப்போ டினாமினேட்டர் 0வா இருக்கக்கூடாது. இன்னொரு விஷயம், இந்த P/Q இருக்கு இல்லையா, இந்த Pக்கும் Qக்கும் காமன் டிவைசர் 1 மட்டும்தான் இருக்கணும், வேற நம்பர் இருக்கக்கூடாது. ஸோ காமன் டிவைசர் P அண்ட் Q வந்து 1 தான் இருக்கணும்.
டினாமினேட்டர் q நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். ஸோ இந்த ஃபார்ம்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5/2 அல்லது 2/5 -1/3 இதெல்லாம் ரேஷனல் நம்பர் கேட்டகரியில் வந்துடும். இந்த p/q ஃபார்ம் டினாமினேட்டர் 0வா இருக்காது, 5க்கும் 2க்கும் டிவைசர் வந்து 1 தான் இருக்கும் காமன், அது மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி -5 -100 0 கூட விட்டுருங்க பட்டுற 2 5 7 1000. ஸோ இந்த மாதிரி இருக்க நம்பர்ஸ், நடுப்புற இருக்க இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ், இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு இதே மாதிரி ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1.2314786 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இது ஒரு ஃப்ராக்ஷன். உதாரணமா 22/7 எடுத்துட்டீங்கன்னா 3.14 அப்படின்னு எண்ட்லெஸ்ஸா டிவிஷன் போயிட்டே இருக்கு. ஸோ ஃப்ராக்ஷன் நம்பரா இருந்து நான் டெர்மினேட்டிங்கா நான் ரிப்பீட்டடா இருந்தா, நான் டெர்மினேட்டட் அண்ட் நான் ரெக்கரிங் அப்படிங்கிற நம்பர்ஸா இருந்தா அந்த நம்பர்ஸ் எல்லாம் இர்ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல இருந்து டெர்மினேட்டிங் அல்லது நான் டெர்மினேட்டிங் வித் அக்கரிங்கா இருந்துச்சுன்னா, அக்கரன்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாமே வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ரேஷனல் நம்பர்ஸ்ல எதெல்லாம் சொல்லுவாங்க, √4, √9, √25 இதெல்லாம் டைப். அதாவது இப்ப இந்த ரூட்ல இருந்து நம்ம எக்ஸாக்டா ஸ்ப்ளிட் பண்ண முடியும். 2 into 2 எழுதலாம், அல்லது -2 into -2 அப்படின்னு எழுதினா அப்ப 4 எழுதும் போது +or-2 அப்படின்னு எழுத முடியும். 9 +or-3 எழுத முடியும். 25 +or-5 எழுத முடியும். ஆனா இர்ரேஷனல்ல இப்ப √2 அப்படின்னு எடுத்துக்கங்க, இதை 2 ஈக்குவல் நம்பருடைய ப்ராடக்டை நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி √3, √5 இதெல்லாம் நம்மளால 2 ஈக்குவல் நம்பருடைய ஃப்ராக்ஷனா ஈக்குவல் நம்பருடைய ப்ராடக்டா ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி உள்ள ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸ் எல்லாமே இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிற கேட்டகிரியில வந்துடும். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ரைட், அடுத்தது இன்டிஜர்ஸ். ஸோ ரேஷனல் நம்பர்ல இருக்க ஃப்ராக்ஷன்லாம் எடுத்துட்டு இன்டிஜர்ஸ் பிளஸ் நம்பர் மைனஸ் நம்பருக்குள்ள இருக்க இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பேரு இன்டிஜர்ஸ் பேரு. மீதியெல்லாம் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஃபார்ம்ல எழுதுறது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ராக்ஷன்ஸ்ல 3 டைப் இருக்கு. ப்ராப்பர் அப்படின்னு, அதாவது ஃப்ராக்ஷன் எழுதும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு சொல்லுவாங்க. நியூமரேட்டர் லெஸராகவும் டினாமினேட்டர் ஹையராகவும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பேர். இம்ப்ராப்பர் அப்படின்னா நியூமரேட்டர் ஹையராகவும் டினாமினேட்டர் லெஸராகவும் இருக்கிறது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா ஒரு ஃப்ராக்ஷனோட ஒரு இன்டீஜர் நம்பர் வந்திருக்கிறது, பிளஸ் நம்பர் மைனஸ் நம்பர் எது வந்திருக்க வேணாலும் சரி, இன்டீஜர் பார்ட் ஒரு ஃப்ராக்ஷனோட ஒரு இன்டீஜர் நம்பர் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு பேர். இன்டீஜர்ஸ்ல 2 டைப், பாசிட்டிவ் இன்டீஜர், நெகட்டிவ் இன்டீஜர். Integral part of number with positive signs are positive integers. Integral part of numbers with negative signs are called negative integers. அதாவது நம்ம நம்பர் லைன்ல 0க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற நம்பர் எல்லாமே வந்து நெகட்டிவ் இன்டீஜர். இன்டெக்ரல் பார்ட்ல பாசிட்டிவ் சைடுல இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜர். இன்டெக்ரல் பார்ட்டா எடுத்துக்கணும். ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர்ல 2ஆ பிரிப்பாங்க. ஒன்னு 0, இன்னொன்னு நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா கவுண்டிங் நம்பர்ஸ். நம்ம கவுண்டிங் என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம், 1 2 3 4 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு பேர் நேச்சுரல் நம்பர்ஸ். அந்த நேச்சுரல் நம்பர்ஸோட 0வை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல இருந்து ஆரம்பிக்கும், ஹோல் நம்பர்ஸ் 0ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ எல்லா நேச்சுரல் நம்பர்ஸையுமே நம்ம ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஹோல் நம்பர்ஸை நம்மளால என்னன்னு சொல்ல முடியாது, நேச்சுரல் நம்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹோல் நம்பர்ல 0 இருக்கும், நேச்சுரல் நம்பர் 1ல இருந்து தான் ஆரம்பிக்கும், அதனால அதை சொல்ல முடியாது. ஸோ இது ஹோல் நம்பர்ஸ் W அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஜென்ரலா நம்ம நம்பர் சிஸ்டத்தில் படிக்கக்கூடிய விஷயம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அந்த எக்ஸசைஸ்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன்.
ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கங்க எல்லாமே. உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கொஸ்டின் ரைஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.